ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا وكثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. صدق الله العظيم. شداد بن سعيد عن الجريري عن أبي نضرة عن ابن عباس رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم يا شباب قريش احفظوا فروجكم لا تزنوا ألا من حفظ فرجه فله الجنة رواه الحاكم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் தய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தவணை உள்ள வாழ்க்கைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் துனியால தந்திருக்கிறார். துனியால வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் சிந்தனையில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான், நான் வாழக்கூடிய இந்த குறிப்பிட்ட தவணை உள்ள வாழ்க்கையில ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுட்காலத்துல ஒரு வருடத்தை அல்லது ஒரு மாதத்தை அல்லது ஒரு கிழமைய அல்லது ஒரு நாள அல்லது ஒரு மணித்தியாலத்தை ஒரு நிமிடம வாழ்க்கையில ஒரு செகண்ட வீணாக அவன் கழித்தாலும் இந்த சொற்ப கால துனியால வாழ்க்கையில ஆகப்பெரிய நஷ்டம் கொண்ட கியாமத்துடைய நாள் அல்லது ஆலமுல் பர்ஸஹுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களும் சந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கு. எனவே துனியால வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் விசேஷமாக முஸ்லிம்களாகிய நாங்க கருத்தில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான், வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில என்னுடைய ஆயுட்காலத்துல ஒரு நிமிடத்தையாவது வீணாக நான் கழிக்க கூடாது. ஒவ்வொரு நிமிடங்களும் கேள்வி கணக்குக்குரிய நிமிடங்கள் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, தந்திருக்கக்கூடிய கால நேரங்கள் மாத்திரமல்ல, இந்த கால நேரங்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய
மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பருவங்களும் ஆக முக்கியமான பருவங்கள். மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு பருவத்தோட மௌத்த சந்திக்க மாட்டான். வாழ்க்கையில வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் பலவிதமான பருவங்கள் அவனுடைய வாழ்க்கையில சந்திக்கிறது அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறான். மனிதன் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களும் பலவிதமான பருவங்களை சந்திக்கிறது கட்டாயம். அதுல மிக முக்கியமான ஒரு பருவம் தான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பருவங்கள்ல ஆக முக்கியமான ஒரு பருவம். கியாமத்துடைய நாள் கேள்வி கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பருவம். கியாமத்துடைய நாள் அல்லாஹ் விசேஷமாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பருவம் தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹுவால தரப்பட்டிருக்கக்கூடிய வாலிப பருவங்கள். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த குத்துபால வயதுக்கு போன வயோதிபர்களும் இருக்கிறீங்க, திருமண வாழ்க்கைக்குள்ளால நுழைந்த கட்டிலமை பருவம் உள்ளவர்களும் இருக்கிறீங்க, அதே போல வாலிபத்தை அடைந்த வாலிபர்களும் இருக்கிறீங்க, வாலிபத்தை அடைய போற அந்த சிறு வயது இளமை பருவம் உள்ளவர்களும் இருக்கிறீங்க. எனவே இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல சிந்தனை எடுத்துக்கொள்ளுமோ, வயோதிபர்கள் என்னுடைய வாலிபத்தை நான் எப்படி கழிச்சேன், கட்டிலமை பருவம் உள்ள மக்கள் சிந்தனையில் எடுங்க, ஏத வாலிப பருவத்தை நான் எப்படி கழிச்சு கொண்டு இருக்கிறேன். யாரெல்லாம் வாலிப பருவத்தை அடைய இருக்கிறீங்களோ ஏண்ட வாலிபத்தை நான் எப்படி கழிக்க போறேன். ஒவ்வொருத்தரும் இந்த குத்துபாவின் மூலமாக சிந்தனை எடுங்க. இந்த குத்துபால மட்டுமல்ல, ஒவ்வொரு குத்துபாலையும் ஒவ்வொரு மனிதர்களும் படிப்பினைகள் எடுங்க வாழ்க்கையில. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல கொஞ்சம் நாங்க எடுத்து பார்த்தா வரலாறுகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்ட சஹாபாக்கள்ல 100% வாலிபர்களாக தான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுடைய வாயால சொல்லி காட்டினாங்க, என்னையோட இருந்தவர்கள்ல முடி பழுத்த நிலைமையில இருந்தது ஒரே ஒரு சஹாபி. முடி பழுத்த நிலைமையில என்னையோட இருந்தது ஒரே ஒரு சஹாபி, மூத்த சஹாபி ஒருவர் தான் இருந்தாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம்தான். மற்ற எல்லாம் வாலிபர்களாக தான் இருந்தாங்க. ஏன்? இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்டாங்க. இஸ்லாம் பரவுறதுக்கு அவர்களோட சேர்ந்து முயற்சி செஞ்சாங்க. இஸ்லாத்துடைய கண்ணியத்தை மேலோங்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனா கவலை, இந்த காலத்துல வாழக்கூடிய மக்கள், குறிப்பாக வாலிபர்கள், யாரும் கோவிக்கவானும், கோவித்தாலும் பிரச்சனை கிடையாது. மிம்பர் மேடைகள் உண்மைகள் மறைக்கப்படுற இடம் அல்ல, உண்மைகள் உறக்க சொல்லப்பட வேண்டிய இடங்கள். உலமாக்கள் ஒரு காலமும் மிம்பர் மேடைகள் உண்மைகளை மறைக்கவானும், சமூகத்துக்கு பயப்படவானும், சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பயப்படவானும். பயப்படணும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். ஒவ்வொரு மின்பர் மேடைகள்ல உலமாக்கள் சமூகத்துக்கு சொல்லாம பயந்து உண்மைகளை மறைச்சா சமூகத்துக்கு உண்மையை யாருதான் சொல்றது? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த காலத்துல வாழக்கூடிய 185% வாலிபர்கள், அப்படி சொன்னாலும் பிழை இல்லை, அதிகமான வாலிபர்கள். கண்ணால பார்க்கிறோம், காதால எவ்வளவு விஷயங்களை கேட்கிறோம். எத்தனையோ வாலிபர்கள் இஸ்லாத்துடைய கண்ணியத்துக்கு பாடுபடுறல்ல, அதுக்கு பாடுபடாட்டியும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க பாடுபடுறாங்க என்னத்துக்கு தெரியுமா? இஸ்லாத்தை சீரழிக்கிறதுக்கு பாடுபடுவது பெரிய ஒரு கூட்டம். இஸ்லாத்துடைய கண்ணியம் சீரழிய ஆகப்பெரிய காரணமாக இருக்கிறது முஸ்லிம்கள் என்ற பெயர்ல வாழக்கூடிய பெரிய ஒரு கூட்டம் வாலிபர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இஸ்லாத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு பருவம் வாலிபம் என்று தெரியுமா? இஸ்லாத்துல 40 வயது அடையம் காட்டிலும் ஒவ்வொரு மனிதனும் வாலிபன். குர்ஆன்லயும் அல்லாஹ் தெளிவாக பேசுறான், 40 வயதுக்கு பின்னால்தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் நுபுவத் அல்லாஹ் தஆலா வழங்கினது 40 வயதுல தான். அவங்க மெச்சூர்ட் ஆகணும். அதுக்கு பின்னால 40 வயது வரம் காட்டிலும் ஒரு மனிதன் 39 வயதா இவன் வாலிபன், ஒரு மனிதன் 41 வயதா இவன் வயோதிபன். இவன் எவ்வளவு தான் அவனுக்கு டை அடிச்சாலும் பிரச்சனை இல்ல, அவனை அலங்கரிச்சாலும் பிரச்சனை இல்ல. இஸ்லாத்துடைய பார்வை இவன் வயசாலி 40க்கு பின்னால். அவன் எவ்வளவு தன்னை அலங்கரிச்சாலும் இல்ல இல்ல, இவன் வயசாலிதான்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 39 வயது அடைந்தா அவன் வாலிபன் தான். இன்னும் 40 வயது அடைகிற வரைக்கும் நபிமார்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் அல்லாஹ் நபியாக கபூல் செஞ்சான் தெரியுமா? வாலிபத்துல ஈமான் சரியா இருந்துச்சு, வாலிபம் சரியா இருந்துச்சு, அல்லாஹ் கபூல் செஞ்சான். கொஞ்சம் யோசிங்க, நம்ரூத் என்று செல்லக்கூடிய அந்த கொடியவன் தூக்கி நெருப்புல போடக்கூடிய நேரம் இவங்க சொன்ன வார்த்தை, மலக்குமார் வந்து கேட்கிறாங்க என்ன செய்யணும், மலக்குமார் வந்து கேட்கிறாங்க என்ன செய்யணும். இவங்க என்ன சொன்னாங்க? ஹஸ்பி அல்லாஹ், ஏண்ட விஷயத்துக்கு அல்லாஹ் போதுமானவன், யாரோட உதவியும் தேவையில்லை. இது சொன்னது எத்தனை வயதுல தெரியுமா? 50 வயசுல சொல்லல, சொன்னது 16 வயசுல. வாலிபத்துல ஈமான் சரியா ஈந்திச்சு அல்லாஹ் நபியா கபூல் செஞ்சான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல ஈமான் சரியா இருந்துச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல ஈமானோட சேர்ந்து பாவத்துல பக்குவமாக இருந்தான். ஒரு பெண்மணி பாவத்துக்கு அழைக்கிறார் ஜினாக்கு, ஆனா 7 ஆண்டு சொன்னாங்க. வாலிபனா ஈந்த 7 ஆண்டு சொன்னாங்க. வயோதிபனாயினத்துக்கு பின்னால சொல்லல, வாலிபன்ல சொன்னாங்க நான் செய்ய மாட்டேன். ரப்பி சிஜ்னு அஹப்பு இலை, நான் ஜெயிலுக்கு போறது என்றா விரும்புவேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நான் ஜெயிலுக்கு போறது விருப்பம், ஆனா பொம்பளையில ஒரு காலமும் பார்க்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். இது சொன்னது வாலிபத்துல, வயோதிபத்துல அல்ல. வாலிபத்தில் அல்லாஹ் பக்குவத்தை பார்க்கிறான், நபியாக கபூல் செஞ்சான். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய விடயம், இவங்க அல்லாஹ் நபியா கபூல் செஞ்ச காரணம் சமூக அக்கறையோட நடந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னையே நபியா கபூல் செஞ்சாய். சொன்னா மூசா, ஒரு தடவை நீங்க ஆடெல்லாம் மேய்ச்சி கொண்டு போனீங்க, மலைப்பகுதிக்கு மேய்ச்சி கொண்டு போனீங்க, அந்த ஆட்டு மந்தையில ஒரு ஆடு வழி தவறி வேற இடத்துக்கு போயிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு, அந்த ஆடை கஷ்டப்பட்டு தேடி சரியான மந்தையில கொண்டு வந்து சேர்த்தீங்க. அந்த நேரம் நாங்க சிந்திச்சோம், எப்படி ஒரு ஆடு வழி தவறினாவே சரியா வழிய காட்டுறீங்க, மனுஷனை நீங்க ஒரு காலமும் வழி தவற விட மாட்டீங்க, உங்களை நபியாக போய் செஞ்சோம். சுபஹான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நபிமார்களை கபூல் செஞ்சது வாலிபம் சீரா இருந்துச்சு, வாலிபத்தை சரியா பயன்படுத்தினாங்க, அல்லாஹ் நபியா கபூல் செஞ்சாங்க. நாங்க யோசிக்கிறது எப்படி என்றா, பெரியோரு கூட்டம் யோசிக்கிறாங்க, வயசுக்கு போனதுக்கு பின்னால தஸ்பியா கையில எடுப்போம், வயசுக்கு போனதுக்கு பின்னால எங்களுக்கு என்று பள்ளியில் ஒரு இடத்தை ஒதுக்குவோம், வயசுக்கு போனதுக்கு பின்னால குர்ஆன் எடுப்போம். இப்படி நாங்க யோசிக்கிறது இல்ல இல்ல, இது இஸ்லாத்துடைய பார்வையில டூ லேட். நாங்க உழைக்கிற காலம் உழைச்சி, உடம்புல உஜாரிக்கிற காலம் எல்லாம் செஞ்சு, போன்ற கூத்தெல்லாம் போட்டு, அதுக்கு பின்னால இவர் வயோதிபத்துக்கு போயிட்டு அதுக்கு போற அமல் செய்யறது அல்லாஹ் விரும்புறல்ல. அல்லாஹ் விரும்புறது என்ன தெரியுமா? ஓண்ட உடம்புல உஜார் எப்ப ஈக்குதோ, எது வர காலம் ஈக்குதோ, இந்த உஜாரிக்கிற காலம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல நீ வாழ்க்கையில செய்றியா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜிபல்லாஹு மின் ஷாபின் லைஸத் லஹு ஸபுவா. சொன்னா ஒரு வாலிபனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுறான். எத்தனையோ வாலிபர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு கவுல், ஒரு வார்த்தை, அஷ்ஷபாபு ஷுஅபத்தும் மினல் ஜுனூன், வாலிபம் என்ற ஒரு விதமான பைத்தியம், பைத்தியத்தில் ஒரு பகுதி தான் வாலிபம். எத்தனையோ வாலிபர்கள் எவ்வளவு பைத்தியங்கள் இருக்குமே. சிலவனுக்கு மொபைல் பைத்தியம், சிலவனுக்கு பைக் பைத்தியம், சிலவனுக்கு படம் பார்க்கிற பைத்தியம், ட்ரிப் போற பைத்தியம், பொம்புல பைத்தியம், போதையில பைத்தியம், இப்படி ஒவ்வொரு பைத்தியத்துல சுத்துறான வாலிபர்கள். ஆனா இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குர்ஆன்ல பைத்தியம், சுப்ஹானல்லாஹ், திக்ர் செய்யறதுல பைத்தியம், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வோட பாதையில போறதுல பைத்தியம், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேர காலத்துல கொடுக்கறதுல பைத்தியம். இந்த வாலிபனை பார்த்துதான் நல்லா ஆச்சரியப்படுறான். அஜிபல்லாஹ், அல்லாஹ்வே ஆச்சரியப்படுறான். வாலிபம் பெரியோர் பைத்தியத்துக்குரிய காலம். எத்தனையோ வாலிபர்கள் எவ்வளவு பைத்தியத்தில் இருக்கிறாங்க. ஆனா இந்த வாலிபன் என்னென்ன குர்ஆனோட இருக்கிறானே அப்பா, இந்த வாலிபன் என்னென்ன திக்ரோட இருக்கிறானே அப்பா, இந்த வாலிபன் தொழுகையோட இருக்கிறானே, இந்த வாலிபனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் எதிர்பார்க்கிறது வாலிபத்தை எப்படி கழிக்கிறோம்,
எங்கட வாலிபத்தை எப்படி கழிச்சோம்? வாலிபம் சரியா ஈந்திச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹு தஆலா 40க்கு முன்னால உள்ள வாழ்க்கைய துனியால மனிதர்கள் யாரு பொறுப்பெடுக்கிறாங்களோ, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமா வாழ யாரு பொறுப்பெடுக்கிறாங்களோ 40க்கு பின்னால உள்ள வாழ்க்கைய அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். அவன் சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐதான் சொல்லி காட்டுறாங்க, இதா பலக அப்தி 40 சனா, என்னுடைய அடியான் 40 வயது வரன் காட்டிலும் பக்குவமாக வாழ்ந்தார், 40 வயது வரன் காட்டிலும் பாவத்துக்கு போகல, கண்ணியமாக வாழ்ந்தார். 40க்கு பின்னால 40வது வயது அவர் அடைஞ்சிட்டாரா, 40வது வயதுல அவருக்கு நாங்க ஒரு கண்ணியம் ஒன்று கொடுப்போம். என்ன கண்ணியம் தெரியுமா? 3 விதமான கண்ணியங்கள், 3 விதமான நோயில இது பாதுகாப்பு. முதலாவது சொன்னா மினல் ஜுனூன் வல் ஜுஸாம் வல் பரஸ் சொன்னாங்க, பெண் குஷ்டம் கருங்குஷ்டம் நோயை நாங்க கொடுக்க மாட்டோம், புத்தி நீங்கிறத விட்டு நாங்க அவரை பாதுகாப்போம். புத்தி நீங்கிறத விட்டு நாங்க பாதுகாப்போம். இந்த காலத்தில் எவ்வளவு வயசாளிகளை கண்ணால பார்க்கல, வயசுக்கு போனாவே பெரிய கரைச்சலப்பா, என்ன பேசுறேன்னு தெரியல, என்ன கதைக்கிறோம் என்று விளங்குது இல்ல, யாரோட எப்படி நடக்கணும் என்று தெரிய, ஏன் புத்தி இல்லாம நடக்கிறாங்க. ஆனா இன்னும் சில வயசாளிகளை பார்க்கலும், வயசுக்கு போனாலும் அந்த மனுஷன் நுணுக்கம் சரியா நீக்கப்பா, டைமுக்கு போவாரு, பள்ளிக்கு டைமுக்கு வருவாரு. இந்த வயசாலியால பிரச்சனை இல்லை, ஏன் தெரியுமா? வாலிபம் சீராய், அல்லாஹ் புத்தியோ குறைக்க மாட்டான், இவரால பிரச்சனை குடும்பத்துல வராது. ரெண்டாவது சொன்னாங்க, என்னுடைய அடியான் 50 வயசு அடைஞ்சிட்டான், இதே நிலைமையில பக்குவமா 50 வயசு அடைஞ்சிட்டானா, 50 வயதுல மௌத்தாகினா என்ன கண்ணியம் தெரியுமா? ஹாஸபதுஹு ஹிசாபை யஸீரா, அவனுக்கு லேசான கேள்வி கணக்கனாக கேட்போம். லேசான கேள்வி கணக்கு என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. அந்த மனிதனை கூப்பிடுவான் அல்லாஹ் கியாமத்துடைய நாள், நீ வாழ்க்கையில இந்த பாவங்கள் செஞ்சிருக்கிறாய், ஏன் செஞ்சாய் என்று அல்லாஹ் கேட்கிறல்ல, இந்த பாவங்கள் செய்யப்பட்டிருக்குது, ஆனாலும் பிரச்சனை இல்லை, நீ சொர்க்கத்துக்கு போனா அவனைய மன்னிச்சுட்ட. சுப்ஹானல்லாஹ். ஏன் துனியால 50 வருஷம் அல்லாஹ்க்கு பொருத்தமா வாழ்ந்த மனிதர்கள், இதே 60 வயது அடைந்தா அஹ்பபுது இலைஹில் இனாபா, துனியாட ஆசை அல்லாஹ் எடுத்து போடுவான், ஆகிரத்த ஆசை வைப்பாரு. 60 வருஷம் யாருக்காக நீ சுஜூது செஞ்சனோ அந்த அல்லாஹ்வை பார்க்கணும் என்று ஆசைப்படுவார். ஆகிரத்துடைய ஆசை, மௌத்துடைய ஆசை ஒரு முஃமினுடைய அடையாளம். அது மௌத்த கண்டு பயப்பட மாட்டான் ஒரு முஃமின், ஒரு காலமும் பயப்பட மாட்டான் மௌத்த கண்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 70 வயது அடைஞ்சிட்டியா, அஹ்பபுல் மலாயிகா மாரஹல் அந்த மனிதனோட மஹப்பத் வைக்க ஆரம்பிப்பாங்க. 80 வயது அடைஞ்சிட்டியா, குத்திபத் ஹஸனாத்துஹு வ உல்கியத் ஸய்யாத்துஹு, ஓண்ட பட்டோலையில ஒன்னின் புறத்தால நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் மன்னிக்கப்படும். சின்ன சின்ன தவறுகள் அல்லாஹ் அப்படியே மன்னிச்சு போடுவான், அப்படியே ஒட்டு போட்டுடுவான். நல்லது நன்மைகள் மாத்திரம் பதிவு செய்யப்படும். 90 வயது ஒரு மனிதன் அடைந்தா அல்லாஹு தஆலா அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறது மட்டுமல்லாம அல்லாஹு தஆலா யாரையெல்லாம் அவர் ஷஃபாஅத் செய்றாரோ அவர்களோடு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பார். இது 40 வயதுல இருந்து 90 வயது வரங்காட்டிலும் அல்லாஹ்வால கொடுக்கப்படக்கூடிய கண்ணியங்கள், ஃபதாயில்கள். ஏன் தெரியுமா? இந்த கண்ணியம் எப்ப கிடைக்கும் என்றா 40 வயது வரங்காட்டிலும் பக்குவமா வாழும். இந்த பக்குவம் எங்கட வாழ்க்கையில இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்துல சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் இதை விளங்கினாங்க, வாலிபர்கள் விளங்கினாங்க, வாலிப பெண்மணிகள் விளங்கினாங்க. அடே அல்லாஹு தஆலா 40க்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பொறுப்பெடுப்பான், அல்லாஹ் எங்களுக்கு வக்கீலாக இருப்பான். சிறப்புக்களை விளங்கினாங்க, வாலிபத்தை சரியா கழிச்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல வாழக்கூடிய வாலிபர்களுக்கு என்ன உணர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே உணர்வு தான் அந்த வாலிபர்களுக்கும் இருந்துச்சு. அந்த வாலிபர்களுக்கு உணர்வுகளை கட்டுப்படுத்த இயலும் என்றா இந்த காலத்துல வாழக்கூடிய வாலிபர்களுக்கு ஏன் உணர்வுகளை கட்டுப்படுத்தலாம்? ஏன் பாவத்திலிருந்து பாதுகாக்கலாம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
கவலை என்ன தெரியுமா? எந்த வாலிபத்தை கொண்டு சொர்க்கம் போக முடியுமோ, எந்த வாலிபத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் கிடைக்குமோ, எந்த வாலிபத்தை கண்டு அல்லாஹ் ஆச்சரியப்பட்டானோ அந்த வாலிபத்தை கொண்டு பெரியோரு கூட்டம் வெளியில நரகத்தை சம்பாதிக்கிறான். வாலிபத்தை கொண்டு சொர்க்கத்துக்கு போகல, ஆனா வாலிபத்தை கொண்டு நரகத்தை சம்பாதிக்கிற ஒரு முட்டாள் கூட்டத்தை காணணும் என்றா முஸ்லிம் வாலிபர்கள் அதிகமா வாலிபத்தை கொண்டு நரகம் சம்பாதிக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான வாலிபர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷபாபக கப்ல ஹரமீக், உன வயோதிப்பம் வாரத்துக்கு முன்னால வாலிபத்தை பயன்படுத்துங்க. என்னத்துக்கு? பாவத்துக்கு அல்ல, பாவம் செய்யறதுக்கு அல்ல, மோசமான பாவினைகளுக்கு அல்ல. பாவிக்க சொன்னது எங்கட உடம்புல எவ்வளவுக்கு சீவன் ஈக்குதோ, எங்கட உடம்புல எவ்வளவு சக்தி ஈக்குதோ அந்த சக்தியை கொண்டு அமல் செய்ய முயற்சி செய்யணும். அல்லாஹ் அதை தான் பாக்குறேன். அவளுக்கு சீவன் இல்லாம போன போற உட்கார்ந்து செய்யற அமல். ரெண்டாவது, சீவன் ஈக்க போக்கிற எவ்வளவு அல்லாஹ்வை நினைச்சீங்க, உடம்புல உச்சாரிக்க போக்கிற எவ்வளவு அல்லாஹ்வோட தொடர்பாயிருந்தீங்க. அல்லாஹ் பாக்குறது இதைதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த அமைப்பு இல்லாம அதுக்கு மாற்றமா துனியால வாழ்றான். பாவத்துக்கு பட்டியல் போதையில வந்த அளவுக்கு பெரிய பெரிய பாவம். போதையில சில வாலிபர்கள், சில பாரிவர்கள் மதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பெண்களுடைய விஷயத்துல மோசமாகிறாங்க, தினால விழுந்திருக்கிறாங்க எவ்வளவு வாலிபர்கள், மோசமான தொடர்புல இருக்கிறாங்க எவ்வளவு வாலிபர்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல வாலிபர்களுக்கு என்னென்ன பாவங்கள் நீங்க செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லா பாவமும் சமூகத்துல வந்துச்சு. கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை இதுதான். என்னென்ன பாவங்களை இஸ்லாம் தடுத்திருக்கிறதோ, செய்ய வானம் என்று சொல்லியிருக்கிறதோ அத்துணை பாவங்களும் இந்த காலத்தில் எல்லா வாலிபர்களாலும் நடக்குது. 190% வாலிபர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மிம்பர் ஏறதுக்கு முன்னால கூட 2-3 வாலிபர்களுடைய கார்குஞ்சாரிகள் காதுல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுல முதலாவது பயங்கரமான ஒரு பாவத்தில் இருக்கிறாங்க வாலிபர்கள், போதை வஸ்தில் இருக்கிறாங்க. இது நான் சொல்லித்தான் நீங்க தெரியணும் என்று இல்ல, புதுசாக நான் மிம்பர்ல இருந்து சொல்ல போறேன்னு இல்ல. எத்தனை வாலிபர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க, எத்தனை வாலிபர்கள் ட்ரக்கு அடிமையாக இருக்கிறாங்க, எத்தனை வாலிபர்கள் தூளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பகுதிகள் எப்படியோ அல்லாஹு அலம் இருக்கலாம், ஆனா ஸ்ரீலங்கால முக்கியமான ஒரு ஊர்ல முஸ்லிம்கள் பரவலாக வாழக்கூடிய ஒரு இடத்துல அண்மையில் ஒரு விஷயத்துக்காக வேண்டி பேசியிருந்தோம். பெரிய ஒரு உலமாக்களுடைய ஒரு கூட்டம் பேசியிருந்தோம். அந்த நேரம் ஒரு ஊர்ல சின்ன கிராமம், முஸ்லிம்கள் பரவலா வாழக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல சல்லிய கொடுத்தா இஸ்லாத்தை விட்டு போற அளவுக்கு இருக்கிறாங்க முஸ்லிம்கள். காரணம் போதை, காரணம் ட்ரக் எடிக்டாக இருக்கிறாங்க வாலிபர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த போதை குடிக்கக்கூடியவர்களை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யாரெல்லாம் துனியால மதுபாவினைகள் இருக்கிறாங்களோ, ட்ரக்ஸுக்கு போதைக்கு அது இதுக்கு ஆக குறைஞ்சது சிகரெட், இதுக்கு எந்த பத்துவாவும் இல்ல, ஹராம் ஹராம் தான். ஹராம் என்றா ஹராம். பள்ளிட நிர்வாகத்தின் கீழால் ஒரு கடை இருக்கிறா, அந்த கடையில சிகரெட் விற்கப்படுவதா, அவனுக்கு கடையை கூலியை கொடுக்க வேணும், ஹராம். இதுக்கு எந்த பத்துவாவும் இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹராத்துக்கு ஒன்றும் இல்ல. எங்களைய சாடிக்கக்கூடிய ஒரு விஷயம், கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமமான ஒரு விடயம். எத்தனை வாலிபர்கள் ஆரம்பம் வெத்தலையிலிருந்து ஆரம்பிக்குது, அதுக்கு பின்னால பொயில, அதுக்கு பின்னால சிகரெட், அதுக்கு பின்னால பீடி, இப்படி ஆரம்பிச்சு கடைசியில் அவனுடைய வாழ்க்கை கஞ்சா ட்ரக்கு அடிமையாகி பேசிக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை, வெத்தில தின்றது அது 2வது சப்ஜெக்ட். ஆனா இத கூட போயில இந்த மது தரக்கக்கூடிய, மதுவை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை பாவிக்கிறாங்களே, இதுதான் ஆரம்பம், இதுதான் ஆரம்ப படிக்கல் இந்த மது போதைகளுக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, சொர்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ நரகத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நரகவாதிகள், அதுவும் குறிப்பா மதுபானம் குடிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பானத்தை வைத்திருக்கிறார், தீனத்துல் ஹபால்.
இந்த பானம் அவனுடைய வாயில ஊத்தப்படும். நரகவாதிகள் மது பாவித்தவன் 1000 வருஷம் தாவத்தில் இருப்பான். இந்த பானம் ஊத்தப்படும். இந்த பானம் என்ன? நரகவாதிகளுடைய சீலும் சலமும். துனியால மது பாவிக்கிற ஒத்தனை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒத்தண்ட சீலே சலத்தையும் கொஞ்சம் குடிக்க செல்லும். அருவறுப்பு தான். குடிக்கலுமா? குடிக்கலாம். நரகவாதிகளுடைய சீல் சலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல ஒரு சொட்டை இந்த பூமியில விட்டா முழு உலகமும் நாத்தமாகிடும். சுப்ஹானல்லாஹ். பயந்துகோங்க வாலிபர்கள். இது வெறும் கட்டுக்கதை அல்ல. மிம்பர்ல இருந்து இது கட்டுக்கதையான விஷயம் அல்ல. நரகவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதுவும் மது விஷயத்துல மோசமா நடந்தீங்களா இன்னும் ஒரு தண்டனை வேண்டியது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹருல் கௌஃபா, ஒரு ஆறு அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஹதீஸ்ல வருது. இந்த ஆறு மோசமான ஒரு விபச்சாரியுடைய, இந்த வார்த்தை தவறா இருந்தா மன்னிச்சு கொள்ளுவோம். இந்த வார்த்தை தவறாக இருந்தா மன்னிச்சு கொள்ளுவோம். மோசமான ஒரு விபச்சாரியுடைய மர்மஸ்தானத்தில் இருந்து இந்த ஆறு வெளியாகும். இந்த ஆத்துல தூக்கி அல்லாஹு தஆலா மது குடித்தவர்களை தூக்கி போடுவார். சுப்ஹானல்லாஹ். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் எல்லாத்தையும் பாதுகாப்பானா. அந்த வாலிபர்களை பாதுகாப்பானா, வாலிப பெண்களை பாதுகாப்பானா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, போதை பாவிக்கக்கூடிய வாலிபர்கள் கவனத்தில் எடுங்க. இது விளாட்டல்ல. இது துனியால இன்பம் தான். ஆனா ஆகிரத்துல பெரியோரு கைசேதம், பெரியோரு கைசேதம். இரண்டாவது இன்னும் ஒரு பாவத்துல பெரியோரு கூட்டம். நேரம் சுருக்கமாக விளங்கப்படுத்துற பெரியோரு கூட்டம் ஈக்கிறாங்க. ஜினால ஈக்கிறாங்க. விபச்சாரம் சர்வ சாதாரணமாகிட்டு. விபச்சாரம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல பயான் பண்ண ஏலா வாலிபர்களுக்கு ஏன் கேட்டா சொல்றான், அதற்கு என்ன நீங்க சொல்றமா அப்படி ஏழுமா, எனக்கு கெட்ட பார்வைகளை பார்த்து கொண்டு அழிக்கிறோம் அப்படியா இப்படி என்னென்னமோ எங்களுக்கு பயான்கள் சொல்றாங்க. கெட்ட பார்வை இஸ்லாம் பேசல்ல. ஒன்னாவது சொல்லுது மஹரம் இல்லாத ஒரு பெண்ணா அவங்க ஹராம் என்றுதான் இஸ்லாம் சொல்லுது. அதுக்கு பின்னாலதான் அடுத்த கட்டங்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு வாலிபர்கள் விபச்சாரத்துல, எவ்வளவு வாலிபர்கள் கள்ள தொடர்புல. அல்லாஹ்வோட தொடர்பு வைக்கலாம். ஆனா யார் யாரோடைய ஊர்ல தொடர்பு வைக்கிறான்? ரகசிய தொடர்பு அல்லாஹ்வோட வைக்கணும். இவன் ரகசிய தொடர்பு யார் யாரோடைய வைக்கிறான்? எத்தனையோ கல்யாணம் முடிச்சவங்க, முடிச்ச பெண்மணிகள், மாப்பிள்ளை வெளிநாட்டுல, கணவன் வெளிநாட்டுல, கொண்டாட்டி வெளிநாட்டுல, இவங்க தேவையில்லாத தொடர்பு ஜினால வைக்கிறாங்க. குர்ஆன் என்ன தெரியுமா பேசுது? இந்த ஆயத்தை ஆராய்ச்சி செய்யுங்க. வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவான். செய்யறது இரண்டாவது. சித்த போவான மேன் ஈமான் பைத்திடும். ஈமான் போற பாவம். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு மனிதன் ஜினால இருந்து கடைசி நேரம் தௌபா இல்லாம மௌத்தாவினாலும் ஆச்சரியம் இல்லை. அப்படியான மௌத்து நசீபாகலாம். அல்லாஹ் பாதுகாப்போம். அதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அழகான ஒரு கவிதையில விளங்கப்படுத்துறாங்க. அஃபு தஹிஃபு நிசாயிக்கும், ஏ ஆண்களே பத்தினித்தனத்தை நீங்க பாதுகாத்துக்கோங்க. உங்களோட பெண்களுடைய பத்தினித்தனம் தானா பாதுகாக்கப்படும். மூடி வைக்க வேண்டிய தேவையில்லை. வீட்டுகளை அடைச்சு வைக்க தேவையில்லை. நாங்க எங்கட பத்தினித்தனத்துல சரியா இருக்கிறோமா? தஹிஃபு நிசாயிக்கும், எங்கட பெண்களுடைய பத்தினித்தனம் பாதுகாக்கப்படும். சொல்றாங்க ஜினா தைனுன், ஜினா என்றது ஒரு கடன். இந்த பயங்கரமான வார்த்தை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார் அல்லாஹ் மன்னிக்கோணும். மேல அடுத்து பாருங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கவுல், அஸ்ஸினா தைன், விபச்சாரம் என்ற ஒரு கடன். ஃபஇன் அக்ரல்தஹு கானல் வஃபாஉ மின் அஹ்லி பைத்திக ஃபஅல். சொல்லிக்காரனா, இந்த கடன் எப்படி தெரியுமா அல்லாஹ் தீர்ப்பான்? இந்த கடன் எப்படி தெரியுமா? கடன் கொடுக்கப்படும். எங்களை கொண்டு அல்ல, எங்கட குடும்ப பொம்பளையில கொண்டுதான் இந்த கடன் அல்லாஹ் தீர்ப்பான். சுப்ஹானல்லாஹ். எத்தனை வாலிபர்கள், எத்தனை வாலிப பெண்கள், எத்தனை கல்யாணம் முடிச்சவங்க பயம் இல்லாம விபச்சாரம். நினைச்சு கொள்ளவான எங்கட கண்ட்ரோலுக்கு தான் பெண் நீக்கிறா, எங்கட இதுக்குள்ளதான் நீக்கிறா. எப்ப எங்கட பத்தினித்தனம் பாதுகாக்கப்படுமோ பெண்கள் தானா பாதுகாக்கப்படுவாங்க. பத்தினித்தனம் பாதுகாக்கலையா
நாங்க எவ்வளவு ஒரு மோசமான விபச்சாரம் செய்யறோமோ அல்லாஹ் மன்னிக்கோனும். அதை விட பெரிய ஒரு விபச்சாரத்தை அல்லாஹ் அவன மேல காட்டுவான். அதிகமான வாலிபர்களுக்கு தெரியாது. கண்மூடித்தனமா லவ்ல விழுந்துகிறான், காதல்ல விழுந்துகிறான். இந்த காலத்துல பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு, ஃபேஷன் ஆகிட்டு. லவ் பண்றேன்னு சொல்றது பெரிய ஒரு ஃபேஷன், பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு. அனுமதிக்கு லவ்க்கு கல்யாணத்துக்கு பின்னால, கல்யாணத்துக்கு முன்னால நைட் அடிக்க கூட அனுமதி இல்ல. நைட் அடிக்க அனுமதி மாப்பிள்ள பொண்டாட்டி. எங்களுக்கு நைட் அடிக்கலாம், வாலிபர்களுக்கு என்னத்துக்கு நைட்? இஷாவுக்கு பின்னால தேவையில்லாம பேசுறே ஹராம். ஹதீஸ். எத்தனை வாலிபர்கள் விடிய விடிய ஆயாத்தாக்குறான். என்ன பேசுறான் ஒரு விடிய விடியனா அவனவளுக்கே தெரியாது. சும்மா முழிச்சு கொண்டிருக்கிறான் ஆந்தேவல் மாய். விடிய விடிய முழிச்சு பேசி பேசி என்னத்தான் பேசுறான். நாங்க எப்படி சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல கடக்க போறோம், எப்படி சொர்க்கத்துக்கு போறது, இதை பத்தியா பேச போறான். என்ன பேசுறான் ஒரு விடிய விடிய, என்ன பேச்சுவார்த்தை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம் கண்ணியமான மார்க்கம், அழகான மார்க்கம். பல விஷயங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டீங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் கைடன்ஸ் செய்யுது. அதே போல மூணாவது முக்கியமான ஒரு பாவம் மியூசிக்ல இருக்கிறான். எவ்வளவு வாலிபர்கள் வாலிப பெண்கள் மியூசிக் இசை பெரிய ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறான். ஒரு பேங்க்குள்ளுக்கு போகல அங்கே மியூசிக், ஒரு ஹோட்டலுக்குள்ள போகல அங்கே மியூசிக். இந்த காலத்துல வாலிபர்கள் மட்டுமல்ல, மன்னிச்சு கொள்ளும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, சாதாரண ஆட்டோ ஓட்டக்கூடிய மனிதர்கள், ஹோட்டல் செய்யக்கூடியவங்க, சின்ன சின்ன சில்லறை கடை செய்யறவனோல் எல்லாத்திலும் இதுல அது இது ஒலிக்குதோ இல்லையோ, அவன் வாயை திறந்து பேசுறானோ இல்லையோ, ரேடியோ பேசிக்கொண்டே இருக்கும், படிச்சுக்கொண்டே இருக்கும். இதுல ஹோட்டல்ல கெஷியர் லேகிறார் சுபோக்கு பின்னால. அந்நிய மனிதர்களை கொஞ்சம் பாருங்க. சுபோக்கு பின்னால 5:30-6 மணி ஆக போல அவங்களோட கடவுளுடைய வாழ்த்து பாடல்களை போடுறாங்க. கடவுளுடைய தமிழ் மக்கள், அடுத்த மக்கள், சகோதர மொழிகள் பேசக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்களுடைய சம்பிரதாயங்களை ஏன் சுபோக்கு பின்னால போடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் இது பரக்கத்தான நேரங்கள். ஆனா எங்கட முசீபத்து பிடிச்சவனோடு என்ன செய்யறாங்க, ஹோட்டலுக்கு போறா சுபோ தொழுந்துட்டு, லேவரியாவையும் திண்டுட்டு போறான் ஹோட்டலுக்கு, கேஷியர்ல போய் உட்கார்ந்து ஒன்னாவது பாட்டை போடுறான். இப்ப சொல்றான் அதுல பரக்கத்து இல்ல, பக்கர 40 நாள் கோத வரையலுமா, எப்படி பரக்கத்து வரும்? முசீபத்தில் ஈத்தான் ஒன்னாவது. இதுல வாலிபர்களுக்கு எப்படி புத்தி செல்ற? எத்தனை வாலிபர்கள் வாலிப பெண்கள் கிளாஸ் போடுற என்ற ரீதியில போறாங்க, அபாய உடுத்துக்கொண்டு, காதுல ஹேண்ட் ஃப்ரீ பாட்டை கேட்டுக்கொண்டு போறாங்க. நடு ரோட்ல ஒரு ஆக்சிடென்டா, யாரு பதில் சொல்றது இருக்கு? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்ப இந்த பாவங்கள் எல்லாம் குறிப்பிட்டு காட்டியாச்சு. இந்த பாவங்கள்ல அதிகமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிச்சு கொள்ளுமோ, சில விஷயங்கள் பகிரங்கமா பேச வேண்டிய கட்டம், அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிச்சுக்கோமோ. வீட்டுல ஒத்தன் சரி பிடிக்கிறான், கசப்பா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. வீட்டுல ஒத்தன் சரிப்படி வாரான். நான் எப்படி பக்குவமா வளர்த்தாலும் எங்கால சரி போயிட்டு நாசமாவிட்டு தான் வாரான். பக்குவமா வளர்க்கவே இல்லை புள்ளையில. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக இந்த குத்துபாவுடைய கடைசி அம்சம், இந்த பாவங்களுக்கு யாரு பொறுப்பு? இந்த வாலிபர்களுடைய விஷயம் யாரு பொறுப்பு? இந்த வாலிபர்களுடைய விஷயம், வாலிப பெண்களுடைய விஷயம். அதிகமானவன் கேட்டா சொல்றது மத பள்ளி நிர்வாகம் தான் அதுக்கு பொறுப்பெடுக்கும். அப்ப பள்ளி நிர்வாகிட புள்ளைய நீ பொறுப்பெடுக்கிறியா? எங்கட புள்ளையில பள்ளி நிர்வாகம் வளர்த்தா, இது நிர்வாகத்துக்கு வக்காலத்து வாங்குற குத்துபா இல்ல, நிர்வாகத்துக்கு சார்பா பேசுற குத்துபா இல்ல. இப்படி சொல்லி சொல்லி எத்தனையோ பெற்றோர் அவங்களுக்கு ஈக்கிற கடமைய கூட மறந்துட்டாங்க பிள்ளையோட விஷயத்துல. அப்படி ஒதுக்க வேணும். பள்ளி நிர்வாகி அவரது பிள்ளைக்கு பொறுப்பு, பள்ளி ஹசரத் அவரது பிள்ளைய வளர்க்கிறோம் இல்லையா? எங்கட பிள்ளைக்கு பொறுப்பு நாங்க தான். 198% அது எந்த முறையிலையும் 198% இந்த வாலிபர்கள் வாலிப பெண்மணிகளுடைய விஷயத்துல பொறுப்பு பெற்றோர்கள் தான். நல்ல விளங்கிக்கும் அன்பான பெற்றோர்கள். எப்படி எங்கட ஜனாத மையத்துக்கு பின்னால எங்கட புள்ள எங்களுக்காக கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வானோ, நாங்க மௌத்தாகினத்துக்கு பின்னால எங்கட புள்ள செய்யக்கூடிய பாவத்துல ஒரு பங்கு எங்கட கபருக்கு வரும். இது சந்தேகம் இல்ல. இதை யாராவது மறுக்கிறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மறுத்தத போல.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை யாராவது மறுக்கிறீங்களா? அல்லாஹ்வை மறுத்தத போல காபிராகும். எப்படி செய்யக்கூடிய நன்மை வந்து சேருமோ கபருக்கு, செய்யக்கூடிய பாவமும் ஒரு பகுதி கபருக்கு வரும், சந்தேகம் இல்லை. இந்த காலத்துல வாப்பமார் தடுக்கிறல்ல புள்ளையில, ஏன் தெரியுமா? மகன் டோப் அடிக்கிறார், மகன் கஞ்சா குடிக்கிறார், வாப்பா சிகரெட் அடிக்கிறார். வாப்பா மகனும் கிட்ட கிட்ட மச்சாமார் மாதிரி உட்கார்ந்து கொண்டு, வாப்பா அங்க சிகரெட்டா, மகன் பீடி, மகன் கஞ்சாவா, வாப்பா சிகரெட், மாறி மாறி. இப்ப எங்க புள்ளைய திருத்துறது? முதலாவது வாப்பா திருத்தவனு கூப்பிட்டு, ரெண்டாவது வாப்பா ஹராமான வழியில மகன் போறான், தெரியுது மகன் தேவையில்லாத வெப்சைட் உள்ள ஈக்கிறான், ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா போன்ல இல்லாட்டி கம்ப்யூட்டர்ல செக் பண்ணினா தேவையில்லாத மோசமான வெப்சைட் உள்ள ஈக்கிறான். ஆனா வாப்பா திருத்துறாரு இல்ல, அதெல்லாம் வயசு போ அப்படிதான், இவனுக்கு தான் அடிக்கணும்னா. இவன் ஹராமான தொடர்புல ஈக்கிறான், இவன் வேற தொடர்புல ஈக்கிறான். வாப்பா லூஸ் கொடுக்கிறல்ல, பிழைய கண்டா ரோசம் கெட்ட வாப்பா உம்மமாரா ஈக்கவான், அல்ல மன்னிக்கும். பிழை நடந்தா திருத்துங்க. சமூகத்துல யாராவது யாரோ இருக்கிற எங்கட வேற எங்கேயோ இருக்கிற ஒரு புள்ள பிழை செஞ்ச, அம்மா அவன்ட புள்ள அப்படி செஞ்சாமே, இவன்ட புள்ள இப்படி செஞ்சாமே, வாய் நோவாம பேசுறோம். எங்கட புள்ள செஞ்சா தவற மறைக்கவானம். முதலாவது விஷயம், போதைக்கு புள்ள அடிமையாக இருக்கிறானா திருத்துங்க. சில உலமாக்களுடைய கருத்து செருப்பால் அடிச்சு திருத்துங்க, பிழை இல்லை. ஏன் அவன் நரகவாதி ஆகிடுவான், அவன் நரகவாதி ஆகிடுவான். நாங்க கபருக்கு போனதுக்கு முன்னால எங்கட கபரு பத்த ஆரம்பிக்கும். இவன் செய்யக்கூடிய பாவம் அடிச்சு திருத்துங்க அவனை. 910 வயசுல அடிக்க சொன்ன இஸ்லாம் இந்த விஷயத்துல தடுக்கல்ல, அடிச்சு திருத்துங்க அவனை. உங்களுக்கு திருத்தேலவா? உலமாக்களை கூப்பிட்டு திருத்த முயற்சி செய்யுங்க. இவங்களால திருத்துறது கஷ்டமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல ஸ்ரீலங்கால அதுக்குரிய அமைப்புகளில் ரீஹபிலியேஷன் சென்டர் தேடி பாருங்க. இங்க எப்படியோ தெரியாது, கொழும்பு பகுதிகள்ல நிறைய ரீஹபிலியேஷன் சென்டர் மாபோல மஸ்ஜித்ல ஆரம்பிச்சுக்கிறான், அல்லாஹ் ரஹ்மத் செய்து. அது என்னண்டா புனர்வாழ்வு மையம், போதையிலேருந்து மீண்டும் புனர்வாழ்வு மையம். பாப்பமார் பாக்குறாங்க, சொல்லி சொல்லி பாக்குறாங்க, திருத்தேலவா பேசாம கால் பண்ணி சொல்லிடுறாங்க பத்திரமுல்லை. அவன் என்ன செய்யறான், ஆளை கண்காணிக்கிறான், பிடிக்கிறான், ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறான். 1 வருஷம் கோர்ஸ் இருக்கு, புல் அவனோட கண்ட்ரோல் இருக்குதான். ஏன் புள்ள எப்படியாவது திருத்தோம். சில வாப்பமார் இதுக்கும் ஒத்துக்கொள்றே, புள்ளைய மதரசா அனுப்பவே விருப்பம் இல்லை, அவன் இல்லாம ஒரு மாதிரி. என்ன 2 பேரும் துணியால மவுத்து இல்லாம வாழ போற 2 பேர் தான். அவன் 2 பேர் மதரசாக்கு அனுப்புறதுக்கு ஒரு மாய். இவன் மதரசாக்கா போறான், அவன் கஞ்சா அடிக்கிறான், கஞ்சால இருந்து வெளியே வாரத்துக்கு அனுப்புறேன். பாப்பமார் அதுக்கும் விருப்பம் இல்ல, பேசாமீரி அது வயசு போ சரியாகும். இப்படி சொல்லி சொல்லி வீட்டுக்குள்ள வச்சுக்கொண்டே இருக்கதான். திருத்தேலவா? திருத்துறதுக்குரிய முயற்சி எடுங்க. எங்கட பிள்ளைங்களுக்கு திருத்தேலவா? என்ன தண்டித்தனம் வெளியில? யாருக்கு தண்டித்தனம் வெளியில? ஏண்ட புள்ள கிட்ட தண்டித்தனம் காட்டேலா? வெளியில காட்டி என்ன பரோசனம்? திருத்துங்க. உம்மமாருக்கு பேசி சொல்லி கொடுங்க. பேசப்படக்கூடிய விஷயத்தை இந்த காதால் எடுத்து அந்த காதால் உடவான பேசி விட்டு பொம்பளைகளுக்கு சொல்லுங்க, எடுத்து சொல்லி கொடுங்க. இப்படி இப்படி எல்லாம் வீக்கான, ஏன்னா அவங்களுக்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் இல்ல, கொத்துபாக்கள் கேட்க கிடைக்கிறல்ல, பயான்கள் பெருசா கேட்கிறல்ல, நாங்க கொண்டு போய் ஏதாவது ஒன்று கொடுத்தாதான் உண்டு. விஷயங்களை பேசி விட்டு பொம்பளைக்கு சொல்லி கொடுங்க. மகள் போறாவா கிளாஸ் என்ற ரீதியில போறாவா, கண்காணிங்க புள்ளையில. இங்க இருந்து கண்டிக்கு போறா, அக்குரணைக்கு போறா, கட்டடத்தொடைக்கு போறாவா, கவனிங்க கிளாஸ் போறேன்டால். எங்கட பிள்ளைய நாங்க கண்காணிப்போம். அல்லாவுக்காக வேண்டிய ஆள் வச்சு கண்காணிக்கவான். அப்படி ஆள் வச்சு விபரீதத்துல முடிஞ்சு ஒரு ஏரியார் ஒரு ஆளை வச்சு பொம்பளை பிள்ளைய கண்காணிக்க போய் அவன் இழுத்துட்டு ஓடிதான். பொம்பளை பிள்ளைய ஆள் வச்சு கண்காணிக்க போவான, எங்கட பிள்ளைய நாங்க கண்காணி. இதெல்லாம் 190% பொறுப்பு வாப்பமாக. மியூசிக் கேட்கிறாங்களா, ஒட்டச்சு போடுங்க டிவிய. அவங்களுக்கு நியூஸ் வாசிக்கணுமா, ரோட்டுக்கு வந்து பேப்பர்ல வாசி. ஏண்டா வாப்பமார் உடைக்கிற இல்லையா? வாப்பவே புதுசா வந்த படத்துக்கு எடிக்ட் ஆகிக்கிறாரு, சீடி எடுத்துக்கொண்டு வந்து அவர் பார்க்கணுமே. அநியாயம். இப்படி செல்லி 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 பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசம் எப்ப திருத்த போறது? எப்ப எங்க பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனம் எடுப்போம். எல்லாம் விளங்கிக்கோம்.
அவருக்கு போனதுக்கு பின்னால எத்தனையோ பிள்ளைகளுடைய கார்குஞ்சாரிய கண்ணால பாத்துக்கிறோம். உம்மா அடக்குறாங்க, ஒரு ஜனாதா மாரிஹாத்த மையவாடியில் அடக்கப்பட்டுச்சு, உம்மா அடக்குறாங்க ஜனாதா. கபிரிஸ்தான்ல சுய நினைவு இல்லாம, புத்தி சுவாதீனம் இல்லாம மகனீகிறானே கஞ்சா. உம்மா கபர்ல, வாப்பா கபர்ல. நினைச்சிட வானம் பிள்ளைகள் இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்க நிம்மதியா கபர்ல உறங்கலும் என்று மட்டும் நினைக்க வாரோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமைச்சக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிடுயா அல்லாஹ். அந்த சீதேவிகள் துனியால ஹயாத்தோட வாழக்கூடிய நேரம் அவங்களுடைய அருமை பெருமையை விளங்காம துனியால வாழ்றோம் யா அல்லாஹ். யாருடைய தாய் தந்தையில கபராளிகளாக துனியால வாழ்றாங்களோ அவருடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. யாருடைய தாய் தந்தையில இன்னும் ஹயாத்தோட துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவளுக்கு ஆபியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். ஸ்ரீலங்கால வறட்சி இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். எவ்வளவு பேர் மழை இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். வெப்பத்துல சூட்டுல எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். விவசாயம் இல்லாம சிரமப்படுறாங்க யா அல்லாஹ். எவ்வளவு பேர் அறுவடை செய்ய முடியாம இருக்கிறாங்க யா அல்லாஹ். பயிர்களை போட்டு மழைக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம எவ்வளவு இடங்கள்ல காஞ்சி பெய்து கிணறுகள் இருக்குது யா அல்லாஹ். ரஹ்மானே யா அல்லாஹ், அவசரமாக மழையை தந்திரு யா அல்லாஹ். எந்தெந்த பகுதிகளில் மலைகள் தேவையோ அவசரமாக உன்னுடைய ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த மலையை முழு ஸ்ரீலங்காவுக்கும் பொழிய வைப்பாயாக. எங்கெங்கெல்லாம் முழு நாடுகள்ல வறட்சியாக இருக்கிறோ அத்துணை இடங்களுக்கும் மலை என்று செல்லக்கூடிய உன்னுடைய ரஹ்மத்தை இறக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு